ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரத்னா கஃபே ஹோட்டல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்காக 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் பூசணியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசால் பவுடர் அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா கலந்து வறுத்து விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பவுடர் இந்த பவுடர் மட்டும்தான். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் ஹைலைட். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 தக்காளி போல் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வதக்கி ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வருத்தம் இல்லையா, அந்த மசால் பவுடரை வந்துட்டு அரைச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 10 சின்ன வெங்காயம், ரஃப்பாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம்லேயே இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க. பட் சின்ன வெங்காயமில் செய்யும்போது அந்த ரத்னா கஃபே டிஃபன் சாம்பார் போல் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, கண்டிப்பாக அந்த டேஸ்ட், மனம் எல்லாம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துரும் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வதக்கிய மசாலா வந்துட்டு இந்த பருப்பு கூடவே சேர்த்து மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்துட்டு நமக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி போல் இருந்தால் அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக மாறிடும். ஸோ திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இன்னொரு சைடு இந்த சாம்பாரை வந்துட்டு தாளிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் கூடவே தாளிப்பை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரத்னா கஃபே டிஃபன் சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி கூட மழைச்சாரல் மாதிரி இந்த சாம்பாரை ஊற்றிட்டு இட்லியை எடுத்து அப்படியே சாம்பாரில் நனைய விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.